அண்ட் இதுக்கு டைரக்டரா லோகேஷ் கனகராஜ் தான் வரப்போறது அப்படின்னு கூலி ஹைப்ல எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த விஷயம் லியோவுக்கு முன்னாடி ஆஃப்டர் விக்ரமே இது ஒரு விஷயமா போயிட்டு இருந்தது. அதாவது லோகேஷ் கனகராஜ் ஒரு டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் ஒரு ஓல்ட் ஏஜ் கேங்ஸ்டர்ஸ் வச்சு வரக்கூடிய ஒரு ஸ்டோரியை வந்து கமல் சார்ட்டி ரஜினி சார்ட்டி சொல்லியிருக்கிறதா விஷயத்த ஒரு இடத்துல சொல்லியிருந்தாரு. அதை வச்சு அப்போதைக்கு இது பேசப்பட்டது. அதுக்கப்புறம் இப்போ ரொம்ப பெருசா பேசினாங்க. இது கூலிக்கு முன்னாடி வரைக்கும் கூலி ரிலீஸ்க்கு அப்புறம் கூலி ரிவ்யூ மாறினதுக்கு அப்புறம் ரஜினி சார் ஒரு இடத்துல கொடுத்த இன்டர்வியூல இன்னும் டேரக்டர் கன்ஃபார்ம் இல்லை, நாங்க 2 பேரும் நடிக்கிறது உறுதி, கதைகள் கேட்டுட்டு இருக்கோம், ஆனால் டேரக்டர் கன்ஃபார்ம் இல்லை அப்படின்னு ஒரு இடத்துல சொன்னதுக்கு அப்புறம் லோகேஷ் கனகராஜ் இது டேரக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான் சில பேர் சொன்னாங்க. இல்ல லோகேஷ் தான் பண்றாங்க அப்படின்னு சில பேர் சொன்னாங்க. சில பேர் கார்த்திக் சுப்ராஜ் டேரக்ட் பண்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குந்தாங்க. பிரதீப் ரங்கநாதன் அவர்கிட்டையும் கேட்டதாக சொல்லப்படுது. பிரதீப் வந்து நான் ஹீரோவா நடிச்சிட்டு இருக்கேன், இப்ப பண்ற ஐடியா இல்ல அப்படின்னு சொன்னதாகவும் ஒரு நியூஸ் போயிட்டு இருந்துச்சு. அந்த வரிசையில இப்ப எண்டிங்கா, அதாவது நிறைய பேர் பேசப்படுற ஒரு விஷயம்னா நெல்சன் இந்த படத்தை டைரக்ட் பண்றாரு. ஜெயிலர் 2 முடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தோட ரைட்டிங்ல ரொம்ப